அவருடைய பங்களிப்பு எல்லாமே தமிழ் சினிமாவுக்கு வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ் சினிமாவை வந்து செட்டில இருந்து முதல்ல கிராமங்களுக்கு கொண்டு போனது, அவுட்டோருக்கு கொண்டு போனது. நடிகருடைய நடிகர்களுடைய பெயர்களுக்கு இல்லாம பாரதி ராஜா அப்படின்ற ஒரு இயக்குனர் பேருக்கு பாலச்சந்தருக்கு அப்புறம் பாரதி ராஜான்னு வருது. அந்த மாதிரியான இயக்குனர்களுக்கான தனி மரியாதையை கொண்டு கொடுத்தவர் வந்து பாரதி ராஜா. முக்கியமா அவருடைய படங்கள் வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான படங்கள். அது வந்து அவர் ஒரே மாதிரி டைப் காஸ்ட் பண்ணக்கூடிய படங்கள் பண்ணதில்ல. பல கிளாசிக் படங்கள் பண்ணியிருக்கிறார் அவரு. அவருடைய ஒவ்வொரு படமும் ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்த படம். அவர் அவர் இது வரைக்கும் செய்த படங்கள் எல்லாமே அவரளவுல வந்து பாரதிராஜன்ற ஒரு இயக்குனர் வந்து ஒரு இமயம் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய படங்களா தான் பண்ணியிருக்காரு அவர். பெரிய இழப்பு தான் சார். என்னன்னா நான் சமீப காலங்களில் ஒரு ஒரு 5-6 வருடங்களா அவருடைய கொஞ்சம் பேசி பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அவருடைய மீண்டும் முதல் மரியாதை போட்டு காட்டி பேசக்கூடிய அளவுக்குலாம் வாய்ப்பு கிடைச்ச போது ஒரு இயக்குனரா எழுத்தாளரா எதுவாக இருந்தாலும் சரி, நான் வந்து அட்மையர் பண்ற வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்குனர் அவரு. நான் வந்து போட்டோ எடுத்துக்கணும்னா நான் அவரோட தான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்ட காலத்துல தான் வந்து அது நடந்துச்சு எனக்கு. அவர் என்ன இயக்குனர்னு கூப்பிட்டதும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து அவர் கூட இவ்வளவு நெருங்கி பழகணும்னு சொல்லி கிடைச்ச காலம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான காலம் வருது. எனக்கு அவருடைய இழப்பு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு இருக்கு. இது தமிழ் சினிமாவுக்கான பெரிய இழப்பு தான் சார். அவர் வந்து அவர் தொடர்ந்து அவர் வயதுக்கு வந்து அவர் இயங்கினது ஒரு மிக இளைஞன் போல இயங்கி கொண்டிருந்தவர். அதனால ஒரு யூத்ஃபுல்லான ஒரு இயக்குனர் இழந்ததுக்கான வருத்தம் அவ்வளவு வருத்தம் எனக்கு இருக்கு. இந்த சாரோடைய 16 வயதுல வந்து ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் தமிழ் சினிமாவை வந்து டோட்டலா ஒரு அழகான ஒரு ஹீரோ, அவரை வந்து ஒரு கோமணத்தோடு நடிக்க வைக்கின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி அந்த படம் பண்ணாத புதுமையே கிடையாது சார். பாடல்கள் ஆகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், அங்க இருந்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், காந்திமதி கேரக்டர், ரஜினி கேரக்டர், கவுண்டமணி கேரக்டர், எல்லா விதமும் அவ்வளோ நேட்டிவிட்டியா ஒரு கிராமத்து படத்தை வந்து கண்ணுக்கு எதாப்புல ஒரு கிராமத்தை வந்து காட்டினது வந்து அந்த படத்துல கிடைச்ச மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்காது. குறிப்பா அந்த டாக்டர் கேரக்டர் நடிக்கிற சத்யஜித் கேரக்டர், அது வந்து ரொம்ப அழகா எடுக்கப்பட்ட ஒரு அந்த டைம்ல அந்த படம் வந்து மொத்த தமிழ் சினிமாவும் மாத்தின படம் தான் சொல்லலாம். பாரதி ராஜா சாருடைய படங்கள் வேணா 16வது தமிழ் சினிமா வகைப்படுத்தினா 16 வயதுக்கு முன்னாடி 16 வயதுக்கு பின்னாடின்னு தான் யோசிக்கணும். அப்படியான ஒரு பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தின படம் அது. அந்த படத்துடைய வெற்றி வந்து பல பேரை வந்து பல விதமான கிராமிய படங்களை மண்ணுடைய படங்களை வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரை வழி சுற்றி நிறைய பேர் வந்து நிறைய கிராமிய படங்களை வந்து நல்ல கதைகளை வந்து பெரிய ஆர்டிஸ்ட நம்பாம எடுத்தது நிறைய படங்கள் வரதுக்கான காரணமும் இன்னைக்கு நிறைய புதுமுகங்களை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்ததும் பாரதிராஜா தான். அது வந்து மறுக்கவே முடியாது. நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. எல்லா படங்களையுமே வந்து இப்ப நீங்க உங்களுடைய முன்னோடிகளான இயக்குநர்கள், நடிகர்கள், உங்களுடைய எல்லா படங்களும் ரெஃபரன்ஸ் இல்லாம இருக்காது. எல்லாருக்கும் ஒரு நல்ல திரைப்படம் ஒன்று உருவாகுனா ஏதோ ஒரு இடத்துல பாதிப்புல இருந்து உருவாகுதுன்ற விஷயம் இருக்கு. அந்த வகையில பாரதிராஜா சாருடைய படங்களை வந்து இன்ஸ்பயர் ஆகாம அவருடைய பாதிப்பு இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு கிராமிய படங்களோ இல்ல ஒரு இசை சார்ந்த படங்களோ எடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது, வாய்ப்பே இல்லை. அவர்ல இருந்து அதனாலதான் சொல்றேன், 16 வயதுக்கு முன் 16 வயதுக்கு பின்ன்றது யோசிச்சுன்னா அங்கேருந்து வரக்கூடிய வழித்தோன்றர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த ரெஃபரன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பா நம்பிக்கையான படங்கள் நிறைய வரதான் செய்யும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இப்ப கடைசியா அந்த கிராமத்து படம் பெரிய தாய் கேள்வி இருக்குங்க. அந்த நேட்டிவிட்டி எங்கேருந்து வருது, அந்த தைரியம் எங்கேருந்து வருது, எத்தனை முடிவுகளை போட்டு எடுக்க வேண்டிய தைரியம் எங்கேருந்து வருது, இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான இவரு ஆரம்பிச்ச விஷயம் தானே. உங்களுக்கு மன்வாசினி ஆகட்டும், கிழக்கு செம்மொழி ஆகட்டும், இது எல்லாமே அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த பாதிப்பு இருந்து தான் கிரியேட்டர்ஸ் கிட்ட. இது எப்படி சார் இது சகாப்தங்கள் வந்து நம்ம அதுவே தனியா சாதனைகள் சகாப்தம்லாம் தானா உருவாகிறது இருக்கு. அது வந்து இவங்கெல்லாம் வந்துருவாங்க, இவங்கெல்லாம் சகாப்தம் படைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து இவரெல்லாம் லெஜெண்ட். பாரதிராஜா கூட இன்னொருத்தர் வருவாரான்னு கேட்டா நிச்சயமா கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஆனா பாரதிராஜாவை இன்ஸ்பிரேஷன்ல நிறைய சிறந்த இயக்குநர்கள் வருவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா வருவாங்க. காலம் வந்து அதுக்கான ஆட்களை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனா தமிழ் சினிமால எப்படி வந்து பாலச்சந்தர் லெஜெண்டோ
பாரத ராஜா ஒரு legend, பாலுமகேந்திர ஒரு legend. இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கான அடையாளங்களை வந்து விட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு கேட்டா கூட நீங்க வந்து இவங்க படங்களை நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு சினிமா பார்த்தீங்க இருக்க ஒரு பள்ளியில வந்து நான் உங்களுக்கு வந்து பாடம் சொல்லித் தரும் போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி இவங்களுடைய பாரதிய சார் படங்களை பற்றி பேசுறது, அதுல இருக்கிற நுணுக்கங்களை பத்தி பேசுறது, இந்த ஷார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பீரியட்ல புதுசா கொண்டு வந்துடுவாரு. நீங்க நம்ம இன்னைக்கு வந்து பாரதிராஜா படங்கள்ல வந்து வெள்ளையோடி தேவதைகள் வரதை பத்தி நம்ம நிறைய வந்து சார் பேசியிருந்தாலும் கூட அது ஒரு 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 மெட்டஃபரா கொண்டு வந்ததெல்லாம் அவர் தான். அவர் வந்து கிராமத்து படம் தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கிராமத்து படம் மட்டும் இல்ல, அவர் வந்து சுத்தி படம் பண்ணியிருக்காரு. 16 கிழக்கு முதல் ஹிட் ஆனோன்னா, ஓ இவர் கிராமத்துக்கு தான் படம் பண்ணுவார்னு பார்த்தா, அவர் வந்து இந்த இன்னொரு படம் பண்ணார், சுதாகர் வச்சு ஒரு படம் பண்ணாரு, லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணாரு. அதுக்கு முடிச்சு சிவப்பு ப்ராஜெக்ட் பண்றாரு, த்ரில்லர் பண்றாரு. இவரு இதுதான் அப்படின்னு வரையறுக்க முடியாத ஒரு இயக்குனர் சார் அவரு. அவர் வந்து உண்மையாவே வந்து ஒரு லெஜெண்டரி இயக்குனர். அவருடைய விஷுவல் விஷயமாகட்டும், கதை சொல்லும் விஷயமாகட்டும், கதைகளை கேரக்டர் உருவாக்குறது மாட்டும் மிகப்பெரிய இயக்குனர். நான் வந்து அது நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எனக்கு வந்து பாரதிராஜா சாருடைய அவரையும் அவருடைய படங்களையும் என்னால் பிரித்து பார்க்கவே முடியல. அப்படியே கடற்கடான்னு இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் படங்கள், அவரோட படத்தில் இருக்க கேரக்டர், அவரோட ரியாக்ஷன்ஸ், அவர் பேசுற விதம் பற்றி மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து சினிமா ரசிகர்களுக்கு 100% வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய இழப்பு தான் சொல்லணும்.